ஜென்ஸு கிட்ஸ், 2கே கிட்ஸ் ஒரு அற்புதமான ஜென் கதை. உங்களுக்கு தான். சரிங்களா? அதாவது எப்படின்னாக்கா, ஓசின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு ஒரு ஆமா ஒரு அற்புதமான ஒரு சீன கவிஞன். அவர் ஞானி, துறவி, ஜென் துறவி. ஸோ முதுமை காலம் அவருக்கு நெருங்கும்போது என்ன பண்றார், ஜப்பானுக்கு போயிட்டார். ஜப்பான்ல போயிட்டு ஒரு மடாலயம் ஒன்று அமைத்துக்கொண்டு, அங்க மாணவர்களை வைத்துக்கொண்டு, அவர் வந்து மாணவர்களுக்கு வந்து போதனை செய்து கொண்டு இருக்கார். படிப்பு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து அவர் வந்து அ த சொல்றார் மாணவர்கள் இங்க வாங்களேன். உங்களுக்கு நான் சீனாவுல இருந்தேன்ல, அப்ப அங்க கேள்விப்பட்ட ஒரு கதை உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அப்படி சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சார். பசங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அந்த மாரி சீனாவுல வந்து ஆமா டொங்கு பியூ சொல்லிட்டு ஒரு ஒரு புது ஞானி ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு வந்து சொல்றாரு, நான் வந்து டிசம்பர் மாசம் நான் வந்து இறந்து போவேன். டிசம்பர் மாசம் வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு டிசம்பர் மாச கடைசி வாரம் டோக்கியோ என்னும் அந்த புதிய ஞானி மாணவர்கள நான் அடுத்த வருடம் உயிரோட இருக்க மாட்டேன். எனவே நீங்கள் இந்த ஆண்டு என்ன நல்லா பார்த்துக்கங்க, கவனிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. பசங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. சரின்னு சொல்லி அந்த பசங்க நல்லா பார்த்துக்கினாங்க. ரொம்ப சிறப்பா பார்த்துக்கினானுங்க. அதே மாரி டிசம்பர் மாதம் வந்தது. சரிங்களா, அந்நிலையில் வானம் வெளுத்திருந்தால் ஆமா. புத்தாண்டின் முதல் நாள் இரவில் டோங்கிபியூ தனது மாணவர்களை அழைத்து, "நீங்கள் எல்லோரும் இந்த வருடம் முழுவதும் என்னை நல்லபடியாகவே கவனித்தீர்கள். ஒரு செய்தி, நாளை மதியம் பனி பெய்வது நின்றவுடன் நான் மறைந்து விடுவேன்" என்றார். பசங்க ஒரே சிரிப்பு. ஏன்னா பனி பெய்யுற சூழ்நிலையிலே ஆனா அன்று இரவே பயங்கரமா பனி பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. மறுநாள் பனி பெய்தது. சரி டோக்கியோவின் அப்போது அவரை காணவில்லை. அது காணாம போயிட்டார். அதே மாரி சீடர்கள் தியான மண்டபத்தில் அவரை இன்னும் தேடினார்கள். ஆனால் எங்கும் அவர் வந்து அகப்படவில்லை. அதே மாரி ஓசின் மேற்கண்ட கதையை குறிப்பிட்டு, இது போன்ற ஜின் ஞானிகள் எதிர்காலத்தில் நடப்பதை விளக்க தேவையில்லை தான், இருந்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியும் என்று கூறினார். அங்கிருந்த சீடர்களில் ஒருவன், "அதுபோல் உங்களால் முடியுமா?" என்று கேட்டான். "முடியும். இன்றிலிருந்து 7ஆம் நாளில் உங்களுக்கு காட்டுகிறேன்" என்றான் ஞானி. ஆமா. இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, அந்த சீடர் சரி யாரும் நம்மள சிரிச்சுட்டானுங்கள போய் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி 7 நாள் வந்தது. ஆமா, ஆமா. அப்போ வந்து நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். ரெடியா அப்படி சொன்னாரு. அது அவனும் வந்து சரி பேனா எடுத்துங்க எழுதுங்க அப்படின்னாரு. ஐயா இதற்கு ஒரு வரி குறைகிறதே என்றான் மாணவன். அதாவது ஜாப்பனீஸ் கவிதைகள் 4 வரிகள் இருக்கும். 3 வரிகள் சொன்னார். ஒரு வரி மட்டும் அவர் சொல்லல. "ஓசின் வெற்றி கொண்ட சிங்கம் கர்ஜிப்பது போலதான்" அப்படி சிரிச்சாரு, செத்து போயிட்டார். இது எதை சொல்ல வருகிறது என்று நான் ஞானிகள், துறவிகள் இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்ப இருக்கிற துறவி ஞானி, கீனி, அவன், இவன், பிரேமானந்தா, அந்த ஆனந்தா, இன்னொன்னு ஆனந்தாலாம் இல்லப்பா. உண்மையான ஆனந்தம் என்ன என்பதை அடுத்த வீடியோல சொல்றேன்.